இனிமையான ஒரு பாடலையும் விளம்பர இடைவேளையும் தொடர்ந்து வணக்கம் நேத்ராவின் முதலாவது நேர்காணல் பகுதியோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு தைப்பொங்கல் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு முறித்தாட்டும் நேத்ரா தொலைக்காட்சி அனைவருக்கும் இந்த பிறந்துள்ள இந்த தைப்பொங்கலும் தை மாதமும் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தைத்திருநாள் என்பது 4 நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விடயம் இல்லையா ஐயா? அந்த போகி பண்டிகை, தைப்பொங்கல், அதற்கு தொடர்ந்து இன்றைய தினம் பட்டிப்பொங்கல், நாளை தினம் காணும் பொங்கல். இவ்வாறு இருக்கும் போது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இலங்கைக்கு இந்த தை எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஐயா? நிச்சயமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கமைய அறுவடை முடிந்து அந்த அறுவடையின் மூலம் பெறப்படும் அந்த பணத்தை வைத்து வருவாயினை வைத்து மக்கள் தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். அதாவது பணம் இருந்தால் தான் எதையும் செய்யலாம். அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அறுவடை காலத்தின் மூலம் நாங்கள் இந்த அறுவடையை பெறுவதன் மூலம் லட்சுமிகான வாழ்க்கைக்கான அத்திவார நாளாக அமைகின்றது. அதே வகையில் நீங்கள் இலங்கைக்கு எப்படி இருக்கும்? இப்பொழுதுதான் திக்வா புயலில் பாதிக்கப்பட்டு ஓரளவு மீண்டு வருகின்றது. அந்த வகையில் நீங்கள் தொடுத்துள்ள வினாவும் ஒரு பொருத்தமானது தான். இந்த வருடம் இந்த அண்மையில் நான் நேத்ரா தொலைக்காட்சியினூடாக ஒரு சோதிடவியல் நேர்காணலில் தெரிவித்திருந்தேன். 3 கிரகங்கள் இந்த வருடம் 2026 மாற்றமடைகின்றன. அதில் முதலாவதாக மார்ச் 22 சனி கிரகம். எல்லோரும் சனி என்றாலே பயந்து விடுவார்கள். அந்த சனி கிரகம் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கின்றார். அதனைத் தொடர்ந்து மே 26ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்கின்றார். அதே போன்று நவம்பர் மாதத்தில் ராகு கேது இடப்பெயர்ச்சியும், அதாவது கேது கிரகம் கடகராசிக்கும் அதே போன்று ராகு கிரகம் மகர ராசிக்கும் இடம்பெயர்கின்றார். இந்த இடம்பெயர்வுகளை வைத்துத்தான் நீங்கள் இலங்கை எப்படி இந்த கிரக ரீதியாக எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். இந்த இலங்கை அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசி உண்டு. மிதுன ராசி, கடக ராசி ஒவ்வொருவரும் பிறக்கின்ற உண்டு. அதுபோன்று இலங்கைக்கு சோதிடவியல் ரீதியாக கணிக்கப்பட்டிருக்கின்றது கும்பராசி. இவ்வளவு காலம் இந்த கும்பராசியில் தான் சனி பகவான் சஞ்சரித்திருக்கின்றார். அது ஒரு ஜென்மச்சனி என்றே கூற வேண்டும். ஜென்மச்சனி என்றால் கொஞ்சம் கஷ்டமான சோதனைக்குரிய காலமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் சோதிட பலன்கள். இந்த வகையில் கும்பராசியில் இருந்து விலகி மீனராசிக்கு விலகுவதே ஒரு சிறப்பு. அப்படி அந்த சனி விலகுவதன் காரணமாக ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இலங்கைக்கு இந்த சனி மாற்றம் அமைகின்றது. மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா. பாரிய அளவிலான இயற்கை அனர்த்துக்கு முகம் கொடுத்துவிட்டு இப்படி ஒரு ஜோதிடவியல் ரீதியாக எங்களுடைய நம்பிக்கை அதீதமான ஒரு நம்பிக்கையை மனங்களுக்குள் விதைக்கும். எனவே இத்தகைய மாற்றம் அனைவருக்கும் ஒரு சுபீட்சமான ஒரு நாட்டினை, ஒரு வளமான ஒரு நாட்டினை உருவாக்கும் என்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா. இந்த தைப்பொங்கல், நேற்றைய தினம் நாங்கள் தைப்பொங்கலை கொண்டாடிவிட்டோம். இன்றைய தினம் பட்டிப்பொங்கல். இந்த பட்டிப்பொங்கல் எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் ஐயா? காலம் காலமாக வேறுபட்ட முறைகளிலே நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த விடயங்களிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் ஏதாவது இருக்கிறதா விசேடமாக? நிச்சயமாக அந்த பாரதியாரின் பொன்றான கூற்றுக்கு அமைய உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இந்த உழவுக்கு ஒரு வந்தனை செய்யும் நாள் தான் தைப்பொங்கல் திருநாள். தொழிலுக்கு வந்தனை செய்யும் நாள் தான் நவராத்திரியில் வரும் ஆயுத பூஜை. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இந்த வகையில் இந்த உழவுக்கு முக்கியமான மூலகர்த்தாவாக இருந்த சூரிய பகவானுக்கு நாங்கள் நேற்றைய தினம் மிக இந்த அலரி மாளிகையில் கூட பிரதமர் தலைமையிலும் வேலணையில் ஜனாதிபதி தலைமையிலும் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாளாக சிறப்பான முறையில்
அந்த தைப்பொங்கல் திருநாள் இலங்கையில் கொண்டாடப்பட்டது. ஒரு இந்து மக்களுக்கல்ல, முழு மக்களுக்கும் ஒரு பெருமிதமாக அமைந்திருந்தது. இதே வகையில் நன்றி மறப்பது நன்றன்று. நாங்கள் எங்களுக்கு யாராவது உதவி செய்தால் அவர்களுக்கான நன்றியை செலுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் அதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படும். அதை செய்வது தான் மனித தர்மம், மனித நேயம். இந்த வகையில் இந்த எங்கள் உணவு, உலகத்துக்கே உணவு தருகின்ற சூரியனுக்கு நாங்கள் நேற்றைய தினம் கொண்டாடினோம். இதுக்கு பக்கபலமாக இருப்பதும் இந்த கோமாதா, அதுதான் இந்த பட்டிப்பொங்கல். இதற்காக நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் வருடத்தில் ஒரு முறை அந்த பசுக்களுக்கும் அந்த பட்டிப்பொங்கலாக நாங்கள் எடுத்து அதிகாலையில் ஒரு குறித்த நேரத்தில் அவர்கள் எல்லாத்தையும் குளிப்பாட்டி அலங்கரித்து பொட்டு வைத்து பூஜை செய்து அதற்குரிய உணவு வகைகளை கொடுத்து ஒரு மகிழ்ச்சி அடையும் நாள். அதுபோன்று கோமாதா நிச்சயமாக ஒரு மகாலட்சுமி, கற்பகத்தரு. நாங்கள் நெய் எடுக்கின்றோம், பால் எடுக்கின்றோம், தயிர் எடுக்கின்றோம், பூஜைக்கு கோமலம் கோமயம் என்று எடுக்கின்றோம். ஒரு மகாலட்சுமி தான். நான் ஒரு முறை பெங்களூர் திருப்பதி தரிசனத்துக்கு சென்ற பொழுது அதிகாலையில் எல்லோர் வீட்டு வாசலிலும் எல்லோர் கடை வாசலிலும் அந்த பசுமாட்டை கொண்டு வருவார்கள். அந்த அப்பொழுது நான் அதை யோசித்தேன், ஏன் இல்லை ஒவ்வொரு கடையாக அவர்கள் பசுமாட்டை கொண்டு செல்கின்றார்கள் என்றால் மகாலட்சுமி தரிசனம். அந்த பசுமாடு தினந்தோறும் தினம்தோறும் அவர்கள் அந்த கடை திறப்பதற்கு முன்னர் அந்த ஒருவர் பசுவை கொண்டு வந்து சாம்பிராணி போடுவது போன்று அங்கு பசுவை காட்டுவது ஒரு வழமை இருக்கின்றது. அது மகாலட்சுமிக்குரிய ஒரு ஆசீர்வாதமாகத்தான் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஆலயங்களிலும் அதிகாலையில் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த கோமாதா பூஜை இடம்பெறுவது வழமை. நானும் அதை பார்த்திருக்கின்றேன், நடத்தியும் இருக்கின்றேன். பொதுவாக இதனுடைய அர்த்தம் என்னென்றால், நாங்கள் மனிதர்களை எப்படி நேசிப்பது போல் உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்களையும் நேசிக்க வேண்டும், உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் உயிரினங்களை நேசிப்பதில்லை, எல்லோரும் விரும்புவதும் இல்லை. ஆனால் அந்த உயிரினங்களில் இருந்து நாங்கள் எவ்வளவு நன்மை அடைகின்றோம் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அந்த மறக்காமல் இருக்கவும், உயிரினங்கள் மீது, அந்த மிருகங்களின் மீது அன்பு கொள்ளவும் ஆதரவு கொள்ளவும் ஒரு நாளாகவும் இந்த கோமாதா பூஜை பட்டிப்பொங்கல் உலகுக்கு உணர்த்துகின்றது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக. அதே போல பட்டிப்பொங்கல் எனும் போது நாங்கள் இல்லங்களிலே சாதாரணமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் மாலை நேரங்களில் தான் கொண்டாடுகிறார்கள். இதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா, அல்லது காலை நேரத்திலும் கொண்டாடலாமா தான்? நிச்சயமாக அதற்கு குறித்த நேரம் என்று இல்லை. பொதுவாக அந்த ஒரு பொருத்தமான நேரத்தை பெரும்பாலானவர்கள் அதிகாலையிலும் கொண்டாடுகின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று மாலையில் கூட இன்று நடைபெறுவதற்கு சில ஆலயங்களில் இடம்பெறுவதாகவும் நான் அறிந்து கொண்டேன். காலையும் செய்கிறார்கள், மாலையும் செய்கிறார்கள். குறிப்பிட்ட நேரம் என்று இல்லை. நிச்சயமாக அந்த உணவு வகைகள், அந்த விலங்குகளுக்கு, அதாவது கால்நடைகளுக்கு வழங்குகின்ற உணவு வகைகள், அதாவது அதிகமாக அந்த பூசணி குடும்பத்தை சேர்ந்த உணவு வகைகளை அளிக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? அதாவது இது வருடத்துக்கு ஒரு முறை தான் இத்தகைய விதமான உணவுகளை வழங்குகின்றோம். இது ஏதாவது பாரம்பரியம் இருக்கிறதா, அல்லது இதனோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது விடயத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? உங்களுக்கு தெரியும், இந்த அதாவது எளிமையான உணவுகளைத்தான் இந்த பசுக்கள் உண்பது வழமை. குறிப்பாக ஒரு விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு சமிபாடு அடையக்கூடியதாகவும், அதே நேரம் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியவாறும். நாங்கள் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு பொருத்தமில்லை என்றால் வைத்தியரை நாடுகின்றோம். ஆனால் அவர்களுக்கு அப்படி முடியாதல்லவா, வாய் பேச முடியாத சாதுக்கள்.
அப்போ அவர்களுக்கான அந்த உணவு ஒரு மருத்துவ ரீதியான அவர் ஒரு மூலிகையாகவும் அவை அமைகின்றன. அந்த வகையில் அதற்கான உணவுகளை கொடுத்து ஒரு ஆரோக்கியத்துக்கு மேம்பாட்டுக்கான உணவாகவும் அது அமைவது ஒரு காரணம். நிச்சயமாக. அதே போல நாளைய தினம் நாங்கள் காணும் பொங்கலை கொண்டாட இருக்கின்றோம். கன்னி பொங்கல் என்று சொல்கிறார்கள். இது தொடர்பாக சொல்ல முடியுமா? இல்லங்களிலே இந்த கன்னி பொங்கல் என்று சொல்லும் போலும் நாங்கள் உண்மையாகவே நான் ஆரம்பத்தில் நினைத்தேன் கன்னி பெண்கள் கொண்டாட வேண்டிய ஒரு பொங்கலாகத்தான். இது எப்படி ஐயா? அல்லது புராண ரீதியாக இந்த காணும் பொங்கல் எனும் போது உறவுகளை காண வேண்டும், உறவினர்களை நாங்கள் சென்று சந்திக்க வேண்டும், அவர்களோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் இருக்கலாம். இதில் எதற்கான காரணமாக இந்த காணும் பொங்கல் அல்லது கன்னி பொங்கல் என்று அழைக்கப்படுகின்றது? நாங்கள் பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடினோம். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கமைய குறிப்பாக நிச்சயமாக அதில் ஒரு விடயம் சுத்தம் சுகம் தரும். சூழல் எவ்வளவுக்கு சுத்தமாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு தேக ஆரோக்கியம் மேம்படும், ஆரோக்கியமான சூழலும் ஏற்படும். இதுதான் எமது ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். பாருங்கள் எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது. அந்த காணும் அதாவது போகி பண்டிகையின் மூலம் சுத்தம் செய்வதன் மூலம் நாங்கள் அன்றைய தினம் எவ்வளவுதான் வேலைப்பழுக்கள் இருந்தாலும் நாங்கள் எவ்வளவு அழகாக வீட்டை சுத்தம் செய்து சூழலை சுத்தம் செய்து எமது வீட்டை சுத்தம் செய்தால் அந்த கிராமம் சுத்தமாகும். கிராமம் சுத்தமானால் நாடு சுத்தமாகும். பாருங்கள் எப்படி இந்த போகி பண்டிகை அமைகின்றது என்பதை பாருங்கள். ஜனாதிபதியின் அந்த உன்னதமான எண்ணக்கருவுக்கும் அந்த போகி பண்டிகைக்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். நாங்கள் உலகை அழகுபடுத்தினால்தான் நாங்கள் வாழ்வதற்கும் சந்தோஷமாக இருப்போம். எங்கள் வீடு அழகாக இருந்தால் எங்கள் மனமும் அழகாக இருக்கும், எண்ணங்களும் அழகாக இருக்கும். அதுதான் ஜனாதிபதியின் அந்த உன்னதமான கருத்து. அதன் பின்னர் தைப்பொங்கல், இதன் பின்னர் நாங்கள் பட்டி பொங்கலை பார்த்தோம். அடுத்தது நீங்கள் குறிப்பிட்ட காணும் பொங்கல். நிச்சயமாக உங்களுக்கே தெரியும், வீட்டில் ஒரு இருக்கின்றவர்களோட கூட கதைப்பதற்கு அளவளாவதற்கு நேரம் இல்லாத ஓடி ஓடி ஏதாவது தேடுகின்ற காலமாகத்தான் இருக்கின்றது. தங்கள் சகோதரர்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ அயலவர்களுடையோ பழகுவதற்கான காலம் கூட இந்த ஸ்பீடான யுகத்தில் இல்லாமல் இருக்கின்றது. இப்படியொரு இந்த காணும் பொங்கல் காலத்திலாவது நாளிலாவது உறவினர்கள் ஒன்று கூடி உறவினர்களை தேடி தேடி சென்று இந்த நாங்கள் தைப்பொங்கல் திருநாளில் நாங்கள் உருவாக்கிய படைத்த ஆக்கிய அந்த சுவையான உணவுகளை அவர்களுடன் பகிர்ந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான உறவுகளை எப்பொழுதும் அந்த உறவுகளுடன் தொடர்பு கொண்டிருந்தால்தான் எங்களுடைய சொந்த பந்த உறவு மேலும் வளமடையும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இப்படியான நாளாவது இந்த காணும் பொங்கல் அன்றாவது நாங்கள் ஏற்படுத்தி உறவினருடன் கைகோர்த்து ஒரு சந்தோஷத்தையும் அன்பையும் பகிரும் நாளாகவே இந்த காணும் பொங்கல். முன்னோர்கள் அன்றே தெரியும் இப்படியொரு காலம் மிகவும் வேகத்துடன் செல்லும் காலம் வரும், ஒரு சந்திப்பதற்கான இப்படி ஒரு சமய ரீதியான ஒரு பண்டிகைகள் மூலம் உருவாக்கினால் அப்படியாவது இவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு நாளை உருவாக்குவதற்கான ஒரு நாளாக இந்த காணும் பொங்கல் அமைகின்றது. அதே போன்று கன்னி பெண்களும் ஆற்றங்கரையில் சென்று அனுஷ்டானம் செய்து தங்கள் திருமண வாழ்க்கை வேண்டி அந்த கன்னி பொங்கி தங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் நான் அறிந்திருக்கின்றேன். அதுவும் இந்தியாவில் தான் கூடுதலாக இருக்கின்றது. நாங்கள் அறிந்த விதத்தில் இந்த கன்னி பெண்கள் மார்கழி மாதம் தோறும் கோலமிட்டு அதிலே அவர்கள் பிள்ளையார் சாணத்திலே பிள்ளையார் வைப்பார்கள். இந்த பிள்ளையார் அவர்கள் பிடித்த சாணங்கள் அதாவது பிள்ளையார்களை ஒதுக்கி அவற்றை ஆற்றில் விடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு வேறுபட்ட பிரதேசங்களிலே வெவ்வேறுபட்ட விதமாக இந்த மரபுகள் ஆட்கொள்ளப்பட்டு அவை தொடர்ந்தும் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. எனவே இந்த பொங்கல் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய மனங்களிலே திடமாக ஆரம்பிக்க வேண்டும்? ரசிகர்களுக்கு இந்த தைப்பொங்கலோடு தொடர்புபட்ட உங்களுடைய வாழ்த்தை பகிர்ந்து கொள்ள முடியும்?
நித்ரா தொலைக்காட்சியின் ஊடாக உங்கள் அனைவருக்கும் இந்த தைத்திருநாள் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். எண்ணிய காரியம் உங்கள் மனம் போல் கைகூட வேண்டும். அந்த வகையில் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள மீண்டும் இந்த தைத்திருநாளில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சர்வே ஜனகா சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி பவந்து. தற்போது தைத்திருநாள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் ஒரு நேர்காணல் பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். தற்போது இணைந்திருந்தால் ஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்கள். பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இரண்டாவது நேர்காணல் பகுதி மோடு இப்பொழுது ஏற்கனவே எங்களோடு இணைந்திருந்த சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளர் ஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்களுமோடு இணைந்திருக்கின்றார். ஆரம்பத்திலே நாங்கள் தைப்பொங்கல் தொடர்பானதொரு நேர்காணலை பார்த்தோம், அதாவது கலந்துரையாடி இருந்தோம். தற்போது நாங்கள் அமாவாசை, தை அமாவாசை தொடர்பாக கலந்துரையாட காத்திருக்கின்றோம். இந்த பிதிர்கடன்களுக்கான விடயங்கள், அதாவது ஆடி அமாவாசையாக இருக்கட்டும், புரட்டாதி மாதத்தில் வருகின்ற மகாலயபட்ச அமாவாசையாக இருக்கட்டும், தை அமாவாசையாக இருக்கட்டும், இவை அனைத்துமே பிதிர்கடன்களுக்கு அதிசிறப்பான விடயங்களாக தினங்களாக அறியப்படுகின்றன. நாங்கள் ஏற்கனவே ஐயா மகாலயபட்ச அமாவாசை தொடர்பாக பேசியிருந்தோம். இன்று தொடர்ச்சியாக தை அமாவாசை தொடர்பாகவும் பேச கிடைப்பது மகிழ்ச்சி. இந்த அமாவாசைக்கும் பிதிர்கடன்களுக்கும் தொடர்பு என்ன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டவாறு தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலையபட்ச அமாவாசை இவை விட ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருகின்றது. இந்த அமாவாசை முக்கியத்துவம் என்னவென்றால் பிதிர்கடன்களுக்கான ஒரு சிறப்பான நாளாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமாவாசை ஏன் இந்த மூன்றுக்கும், தை அமாவாசைக்கு ஏன் சிறப்பு, ஆடி அமாவாசைக்கு ஏன் சிறப்பு, மாலை பட்ச அமாவாசைக்கு ஏன் சிறப்பு என்று நீங்கள் வினா தொடுக்கலாம். அதாவது சூரியன் பிதிர்காரகன், அதாவது இந்த பிதிர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கிரகம் இந்த சூரியன். இந்த சூரியனுக்கு சாதாரணமாக சிலர் கேட்பார்கள், எப்படி பிதிர்தோஷம் எங்கள் குடும்பத்துக்கு இருக்கின்றது என்று கேட்பார்கள். உங்கள் கிரக நிலையில் ஜாதகத்தில் சூரியனுடன் நீங்கள் கட்டமாக பார்க்கும் பொழுது சூரியனுடன் கேது சேர்ந்திருந்தால் அல்லது ராகு இணைந்திருந்தால் அவர்களுக்கு பிதிர்தோஷம் என்பார்கள். அந்த பிதிர்தோஷத்தின் காரணமாக அவர்களுக்கு திருமணம் தடைப்படும், அவர்களுக்கு வர வேண்டிய செல்வங்கள் தடைப்படும். இப்படியான பல பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் இந்த பிதிர்தோஷம், சூரியனுடன் கேது சம்பந்தப்பட்டது. இப்படியான அமாவாசை நாட்களில் நான் குறிப்பிட்ட அந்த பிதிர்தோஷக்காரர்கள் மட்டுமல்ல, ஒரு வருடம் தந்தை இறந்து, ஆண் வழி தந்தை இறந்து ஒரு வருடம் முடிந்ததன் பின்னர் வருகின்ற அமாவாசை தினங்களில் அந்த பிதிர்களுக்கான அந்த உணவு தான் அந்த எள்ளு. அந்த எள்ளும் நீரும் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம், எப்படி உடலில் இருக்கும் பொழுது பசி எடுக்கின்றதோ அதே போன்று ஆன்மாக்களுக்கும் அந்த பசித்தாகம் இருக்கும். இந்த அமாவாசை காலங்களில் அவர்களுக்கான உணவுதான் அந்த எள்ளும் நீரும். அந்த எள்ளும் நீரும் கொடுப்பதன் மூலம் அமாவாசை தினங்களில் பிதிருக்குரிய நாட்களில் அந்த எள்ளும் நீரும் நாங்கள் இறைப்பதன் மூலம், அதன் மூலம் அந்த பசித்தாகத்தை தீர்ப்பதன் மூலம் எங்களுக்கான அந்த ஆசி கிடைக்கின்றது. பிதிர்தோஷம் எம்மை விட்டு விலகுகின்றது, சந்ததி பலமடையும், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பன முழுக்க ஏற்படும்.
நீங்கள் கூறியது போல ஐயா அந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்றாற் போலத்தான் இந்த பிதிர் தோஷங்கள் இருக்கும் என்று சொன்னீர்கள். ஒரு குடும்பத்துக்குள்ளே நிறைய அங்கத்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய கிரக அமைப்புகள் வேறுபட்டதாக மாறுபட்டதாக இருக்கும். இப்படி இருக்கும் போது ஒருவருக்கு தோஷமுடையவராக இருப்பார், இன்னொருவர் தோஷமற்றவராக இருக்கக்கூடும். இவை எவ்வாறு அவர்களுடைய வாழ்வியலிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன? நிச்சயமாக நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். நீங்கள் நான் அனுபவ ரீதியாக சோதிடம் ரீதியாக தொடர்பு கொண்டதன் காரணமாக என்னிடம் வருபவர்கள் திருமணமாகவில்லையே, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று வருபவர்களுடைய நான் ஜாதகத்தை பார்த்திருக்கின்றேன். பெரும்பாலும் அவர்களுக்கு அந்த சூரியன் கேது தொடர்பை நான் பார்த்து அவர்களுக்கு உரிய அந்த பூஜை கிரமங்களை அவர்களுக்கு நான் செய்ய சொல்லியிருக்கின்றேன். அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டவர் அதே குடும்பத்தில் அந்த தோஷம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருப்பதையும் குறையில்லாமல் இருப்பதையும் பார்த்திருக்கின்றேன். எனவே அந்தந்த ஜாதகத்தில் இருப்பவர்கள்தான் அதற்குரிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதுக்கு காரணம் அதாவது கிரக அமைப்பு சரியாக இருந்தவர்கள் பிதிர்கடன்களை சரியாக செய்தவர்களாக கருதப்படுகிறார்களா ஐயா, அல்லது ஏதாவது வேறுபாடு? அதாவது அவருடைய தாய் தகப்பன் அவருடைய தந்தை வழியில் யாரோ ஒருவர் பிழை விட்டிருந்தால் அந்த குடும்பத்தில் ஒருவரை அது எல்லாரையும் பாதிக்கலாம், அல்ல ஒரு சிலரை பாதிக்கலாம், அல்ல ஒருவரை பாதிக்கலாம். அவர்களுடைய கிரக அப்படிப்பட்ட அவருக்கு அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு தந்தை வழி கடமைகளை செய்வதற்கு ஒருவருக்குத்தான் வாய்ப்பு கிடைக்கும். பல ஆண்மகன் இருந்தாலும் அது அவர் கூறுவார்கள், தாங்கள் செய்த பாக்கியம், தந்தைக்கு செய்த கடமை செய்த பாக்கியம் என்பார்கள். அதுபோன்று ஒரு சிலருக்கும் அந்த தோஷம் ஒரு சிலரை தாக்கும். அந்த வகையில் தான் நீங்கள் குறிப்பிட்டவாறு குடும்பத்தில் ஒருவருக்கு சூரியனுடைய அந்த கேது அமைந்திருந்தால் அவருக்கு அந்த தோஷத்துக்குரிய பரிகாரத்தை அவருடைய முன்னோர்கள் செய்யாததன் காரணமாகத்தான் அவருக்கு அந்த பாதிப்பு வந்திருக்கின்றது. எனவே அவர் அந்த பிது தோஷத்தை செய்வதற்கான காரியங்களில் கர்மங்களில் ஈடுபடுவதுதான் சிறப்பு. அப்படி தோஷமுடையவர்களாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், இந்த தை அமாவாசையில் எப்படி அவர்களுடைய பிதிர்கடன்களை நிறைவேற்ற வேண்டும்? தை அமாவாசைக்கு என்ன விசேஷம் என்றால், இந்த சூரியன் தென் திசை, அதாவது சூரியன் வட திசையிலிருந்து தென் திசைக்கும் தென் திசையிலிருந்து வட திசைக்கும் ஒரு ரவுண்ட் அவருடைய உத்தராயணம் தெற்கினாயனம் நகர்வு இருக்கும். இந்த தை மாதத்தில் தான் தை 1ஆம் தேதி இருந்து ஆடி மாதம் வரை இந்த உத்தராயண நகர்வு ஆரம்பமாகின்றது. அந்த உத்தராயணத்தின் ஆரம்ப நாளாக இந்த தை திருநாள் அமைகின்றது. வருகின்ற 1வது அமாவாசையும் அதனால் இது சிறப்பு பெறுகின்றது. இந்த உத்தராயண அமாவாசை காலத்தில் பொதுவாக நீர்நிலை அருகே ஆற்றங்கரையாக இருக்கட்டும், கடற்கரையாக இருக்கட்டும், அல்லது சங்கமமாக இருக்கட்டும், இப்படியான இந்த நேரங்களில், அதாவது நாங்கள் மாலைய பட்சத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த மாலைய பட்சத்தில் தான் அவர்கள் அந்த பிதிர்லோகத்தில் இருந்து வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் என்று குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது இந்த தை அமாவாசையில் வந்தவர்கள், மாலைய பட்சத்தில் வந்த பிதிர்கள் மீண்டும் பிதிர்லோகம் செல்வதற்கான காலமாக இந்த தை அமாவாசை அமைகின்றது. அப்போ இப்படியான நீர்நிலைகளில் நாங்கள் இந்த எள்ளு தர்ப்பணம் செய்வதன் மூலம் அவர்கள் போகும் பொழுது பசியின் தாகம் கூடுதலாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பசியின் தாகம் கூடுதலாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விரும்பிய உணவுகளை படைத்து நாங்கள் படத்தை அலங்கரித்து பூஜையிட்டு இந்த அவர்களுடைய சாபம் நீங்க வேண்டும் என்பதற்கு அமைய நாங்கள் இந்த பூஜை வழிபாடுகள் செய்வது சிறப்பானதாகும். அதே வேளையில் இந்த அமாவாசை தினங்களில், அதாவது இப்பொழுது பட்டிப்பொங்கல் பூஜை கழித்திருந்தோம். இந்த அமாவாசை நாட்களில் நிச்சயமாக இந்த பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் சிறப்பு. அதே போன்று அந்த முன்னோர்களை நினைத்து சிவ ஆலயங்களில் வில்வ இலை கொண்டு அர்ச்சிப்பதும், அவர்களை நினைத்து நெய் விளக்கிட்டு மோட்ச விளக்கு ஏற்றுவதும்
சால பொருத்தமானது. அதாவது ஆற்றங்கரைகளில், குளங்களில் அல்லது குளக்கரைகளில் அல்லது சமுத்திரங்களில் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் கூட அந்த அவர்களை நினைத்து அன்றைய தினம் மாமிசம் உண்ணாமல் விரதம் இருந்து அந்த பிதிர்க்குரிய நேரமான நண்பகல் நேரத்தில் அந்த எள்ளும் தண்ணீரை தாங்கள் அவர்களை நினைத்து ஒரு 3 தரம் அவரோடு இறைப்பது சிறப்பானதாகும். அதாவது நண்பகல் நேரத்தில் தான் செய்ய வேண்டும். பிதர்களுக்குரிய நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல இவ்வரிடத்தில் தை அமாவாசை எப்பொழுது வருகிறது? நல்லது வினா. வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை தினம் வருகின்றது. இந்த தை அமாவாசை தினம் இலங்கையிலும் இந்தியாவிலும் கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவில் கூடுதலாக சிறப்பான முறையில் இந்த தை அமாவாசை கொண்டாடப்படுகின்றது. அதே போன்று இலங்கையிலும் இப்பொழுது படிப்படியாக மக்கள் அந்த பிதிர்கள் சம்பந்தமான அந்த கஷ்டங்களை உணர்ந்து அந்த சாபங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு அமைய அவர்கள் இப்பொழுது அதில் ஒரு பக்திபூர்வமான ஒரு நினைவு கூறலாக அந்த முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தானம் அதாவது அதே வேளையில் குறிப்பாக சிவாலயம் சென்று வழிபடுவதுடன் எளியவர்களுக்கும் அனாதையானவர்களுக்கும் தர்மம் கொடுப்பது சிறப்பு. அதே போன்று அந்தணர்களுக்கும் தானம் கொடுப்பதும் இந்த தை அமாவாசை தினத்தில் மிகவும் சிறப்பானதாகும். அதே போல ஒரு சில அமாவாசை காலப்பகுதியானது தாயை இழந்தவர்கள் பூஜிப்பது சிறப்பாக அமையும் என்று சொல்வார்கள், தந்தையை இழந்தவர்கள் பூஜிப்பது சிறப்பு என்று சொல்வார்கள். தை அமாவாசையில் எத்தகைய நபர்கள் பூஜிக்க வேண்டும் விசேடமாக? நிச்சயமாக, அதாவது நீங்கள் குறிப்பிட்டவாறு சித்திரா பருவம் அன்றுதான் தாயை இழந்தவர்கள் அவர்களை நினைத்து பூஜை வழிபாடு செய்வது வழமை. ஆனால் அமாவாசை தந்தைக்கு உரியது. தந்தையை இழந்தவர்கள், அதுவும் தந்தையை இழந்தவர்கள் அவர்களுடைய ஆண் வழி சந்ததியினர் மட்டும்தான் அந்த எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும், ஆண் வழியினர். எனவே இந்த அமாவாசை தினங்களில் தந்தையை இழந்தவர்கள் கட்டாயம் தங்கள் சந்ததி வளமடைய, சந்ததியினுடைய சாபம் நீங்க, பிதிர்தோஷம் நீங்க இந்த அமாவாசை தினத்தில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். இந்த சகோதரர்களை இழந்தவர்கள் அல்லது தாயை இழந்தவர்கள், இந்த தாய் வழி உறவுகளும் இருப்பார்கள். அதே போன்று நீங்கள் நல்லது ஒரு அடுத்த வினா சகோதரர்கள், ஆண்வழி சகோதரர்கள், குறிப்பாக ஆண்வழி சந்ததியினருக்குத்தான் இந்த பிதிர் தோஷம் எப்பொழுதும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பார்கள். அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவர் ஆண் வழியில் சேர்ந்து விடுவார். அவர் திருமணம் செய்த வழிக்கு உரித்தானவராகி விடுவார்கள். தந்தைக்கு உரித்தானவராக அவர் விலகி விடுவார் என்பதுதான் எங்கள் ஐதீகம். ஐதீகம் என்றால் முறை. எனவே ஆண் வழி சகோதரர்கள், தந்தை இழந்தவர்கள் இந்த தர்ப்பணத்தை நிச்சயம் ஒருவரிடம் முடிந்திருக்க வேண்டும். அது சகோதரராக இருக்கட்டும் அல்லது தகப்பனராக இருக்கட்டும், ஒரு வருடம் முடிந்ததன் பின்னர் தான் அந்த தர்ப்பணத்தை செய்ய வேண்டும், விரதம் இருக்க வேண்டும். அதாவது தோஷங்கள் பெண்களுக்கு சேராது என்பதாக. நிச்சயமாக பெண்களுக்கு சேராது. அவர் திருமணமாகிவிட்டால் அந்த ஆணுக்குரிய அந்த சந்ததியினருடன் அவர் சேர்ந்து விடுவார். இப்படியாக அமாவாசை எனும் போது பல்வேறு விதமாக நாங்கள் சிறப்பிக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அமாவாசையின் போது எவ்வாறு இல்லங்களில் இருந்து இந்த பூஜைகளை எவ்வாறு செய்யலாம் சாமி? நீர்நிலைகள் இல்லாதவர்கள் நீங்கள் சொன்னீர்கள் இல்லங்களில் கூட செய்யலாம் என்று. இல்லங்களுக்குள் எவ்வாறு இந்த பூஜைகளை? நிச்சயமா அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஸ்நானம் செய்ய வேண்டும். ஸ்நானம் செய்து உலர்ந்த ஆடைகள் அணிந்து நிச்சயமாக விரதம் இருந்து, இந்த விரதம் இருந்ததன் பின்னர் அந்த நண்பகல் நேரத்தில் அவருடைய படத்தினருக்கு அலங்காரம் செய்து மாலையிட்டு பொட்டு வைத்து அவருக்குரிய விருப்பமான பலகாரங்கள் உணவு வகைகள் படைத்து, அதே வேளையில் அந்த பிதிர்கள் அன்றைய தினம் அவருடைய பிதிர்கள்
காகத்தின் வடிவில் வருவதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. எனவே அன்றைய தினம் நிச்சயமாக காகத்துக்கும் உணவு அளித்து அந்த பிது தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான அந்த உணவை கொடுப்பதும் மிகவும் சிறப்பானதாகும். அதே நேரம் தாங்கள் முடிந்த அளவு அன்றைய தினம் உறவினர்களுடன் அந்த கடமைகளை எள்ளும் தண்ணீரும் உரைத்து உணவு அருந்த முன்னர் தானங்கள் கொடுப்பதும், அதாவது முடிந்த அளவு அயலவர்களுக்கும், அதாவது முடியாதவர்கள் கஷ்டமானவர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் உபசரிப்பதன் மூலமும் இந்த ஆசிகளை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல அமாவாசை காலத்திலே நாங்கள் பிதிர்கடன்களை செய்கின்றோம். அதிலும் தை அமாவாசை என்பது இல்லங்களில் இருந்து கூட நாங்கள் செய்யலாம் என்று சொல்லியிருந்தீர்கள் நண்பகல் வேளையிலே. எனவே இது போன்று தொடர்ச்சியாக செய்வதற்கு நாங்கள் ஒரு சில நேரங்களிலே மறந்து விடுவோம், இதனை அறியாமலும் இருப்போம். நாங்கள் முன்கூட்டியே செய்வதால் இதனை பார்ப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள் தை அமாவாசை வருகிறது, நாங்கள் பிதிர்கடன்கள் செய்வதிலிருந்து விலகி இருந்தோம் என்று சொன்னால் அவர்களை நினைவுபடுத்தி நாங்கள் செய்து விடலாம் என்று சொல்லி இந்த தினத்தையும் தவறு விடுபவர்கள் அதற்கு பிறகு எப்பொழுது செய்யலாம்? இதுவும் ஒரு முக்கியமான வினாதான். பலர் வேலைப்பட காரணமாக அதை செய்ய தவறிவிடுகிறார்கள், சிலர் மறந்து விடுகிறார்கள், சிலர் அறியாமல் உள்ளார்கள். இப்படியானவர்கள்தான் நான் கடந்தவரை உங்களுடன் தான் உரையாடி இருந்தேன். மகாலய பட்சம், அந்த மகாலய பட்சம் புரட்டாசி மாதத்தில் 15 நாட்கள் வரும். அதாவது இந்த நாங்கள் நட்சத்திரம் தான் நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். அதே போன்று இறந்தவர்களுக்கு திதியைத்தான் நாங்கள் பூஜைக்காக வழிபாடு செய்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த அவ்வளவு திதிகளும், அதாவது பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, இப்படியான திதிகள் வரும். நாங்கள் இறந்தவர்களுடைய திதியை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இப்படி மறந்தவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வரும் பொழுது அந்தந்த திதியில் இறந்தவர்களுக்குரிய பூஜைகளை நீங்கள் தவற விட்டவர்கள் செய்யலாம். அதுவும் அந்த திதியை மறந்தவர்கள் அந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தன்று அந்த தர்ப்பணங்களை செய்தால் நீங்கள் குறிப்பிட்ட அவ்வளவு காலமும் மறந்து செய்யாமல் விட்டு அல்லது தவற விட்ட அந்த அமாவாசை தர்ப்பணத்துக்கான அந்த சிறப்பான மாலைய பட்சை காலத்தில் செய்தால் அந்த முழு தோஷமும் நீங்கி அவர்கள் வளமடைவார்கள். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல அமாவாசை கால பகுதியிலே நாங்கள் பிதிர்கடன்களை செய்கிறோம். செய்ய வேண்டிய நபர்கள் யார் என்று சொன்னீர்கள். அதே போல இந்த தாய் வழி சமூகமாக இருக்கணும், அவர்கள் திருமணம் முடித்து வந்த பிறகு அந்த ஆண் வழி சமூகமாக மாறுகிறார்கள் என்றெல்லாம். ஆனால் இவை அனைத்தையும் கடந்து யாரெல்லாம் செய்யக்கூடாது? ஒரு சில நபர்கள் விதிவிலக்கு அளித்திருப்பார்கள் இல்லையா? இந்த மாதிரியான நபர்கள் பிதிர்கடன்கள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று, அத்தகைய நபர்கள் யார் சார்? இது ஒரு வில்லங்கமான கேள்விதான். ஒரு சிலர் ஆண் சந்ததியினர் இல்லாமல் இருக்கின்றார்கள். நீங்கள் அது வைத்துத்தான் பின்னா தொழிற்கிறீர்கள் என்று நான் யோசிக்கின்றேன். இந்த ஆண் வழி சந்ததி இல்லாதவர்கள், பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள், திருமணமாகாதவர்கள் பெற்று இருந்தால் இவர்கள் செய்யலாமா, இவர்கள் செய்யக்கூடிய அருகதை உடையவர்களா என்பதுதான் உங்களது வினா. ஒரு பெண்களுக்கான இந்த தர்ப்பணத்துக்கான குறிப்பிடப்படவில்லை. சாஸ்திர ரீதியாக, சம்பிரதாய ரீதியாக பெண்களுக்கு இடமளிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இது 100க்கு 100 உண்மை. ஆனால் இப்பொழுது நான் இதை பார்த்திருக்கின்றேன். வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் நான் அந்த அனுபவப்பட்டிருக்கின்றேன். திருமணமானவர்கள் அவருடைய சில வேளை அவருடைய கணவர் இந்த பெண் வீட்டில் ஏதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அவர் ஒத்துழைக்காமல் விடுகின்றார். அந்த ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்தில் ஒரு சில பூஜை முறைகளுடன் அந்த பெண்ணுக்கு அதிகாரம் வழங்கப்படுகின்றது. இது ஒரு கஷ்டமான நிலையில்தான் அந்த நிலைமை, அந்த அதிகாரம் வழங்கப்படுகின்றது. ஒன்று இந்து மத ரீதியாக, சம்பிரதாய ரீதியாக
பெண்களுக்கான இடம் இல்லை என்பதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூறுகின்றேன் உண்மை. அதே போல நாங்கள் அத்தகைய நபர்கள் மாத்திரமல்ல, இந்த மகப்பேறு அடைந்திருக்கிறவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பார்கள். அவர்களுடைய கணவர்கள் இந்த காலப்பகுதியிலே பிதிர்க்கடன்கள் நிறைவேற்ற முடியுமா ஐயா? ஒரு குறிப்பிட்ட கால அந்த நீங்கள் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட ரீதியாக தவிர்க்கப்படுகின்றது உண்மைதான். அது அந்த நேரம் அவருடைய மாத கணக்கு வைத்திருப்பார்கள். அந்த கணக்கின் உள்ள அதனை பார்த்து அவர்கள் தவிர்த்துக் கொள்கிறார்கள். மேலும் எமது ரசிகர்களுக்கு இந்த அமாவாசை பற்றி நீங்கள் சொல்ல விரும்புகிற விடயம் என்ன? நிச்சயமாக, அதாவது தந்தைக்கு மகனாற்றும் உதவி என்பார்கள், கடமை என்பார்கள். அந்த வகையில் இந்த தை அமாவாசை தினத்தில் தந்தையை இழந்தவர்கள் நிச்சயம் உங்களால் முடிந்த அளவு தானங்கள் தர்மங்கள் செய்வதும், உங்கள் தந்தையாரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் உரைத்து சிவ வழிபாடும், சிவனுக்கு வில்வ வழிபாடும், மோட்ச விளக்கும் ஏற்றி ஏழை எளியவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் பசுமாட்டுக்கும் தானம் கொடுத்து பிதிர் தோஷத்திலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெற எல்லாம் வல்ல அந்த ஈசனை வணங்கி ஆசிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஐயா, அந்த முன்னோர் வழிபாடு என்பது முற்றிலும் நன்மை தரும் என்று சொல்வார்கள். அந்த வழியிலே நாங்கள் நம்புகிற ஒரு விடயம் தான், முன்னோர்கள் இந்த அமாவாசை தினத்திலே பிறப்பவர்கள் முன்னோர்கள் தான் மீண்டும் வந்து பிறக்கிறார்கள் என்பதாக ஒரு நம்பப்படுகின்றது, ஒரு ஐதீகம். இது எந்த அளவில் உண்மை? இது ஒரு நல்லதொரு குண. சிலரது வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் பல பேர் இருப்பார்கள், 3-4 பிள்ளைகள் இருப்பார்கள் ஒரே நட்சத்திரத்தில். பிறகு அதே போன்று அவருடைய தாப்பன் பாட்டனார் வழியில் இருக்கின்ற நட்சத்திரத்தில் உள்ளவர்களும் இருப்பார்கள். இது ஒரு தொடர்பு, இது உண்மை. இதே போன்றுதான் இந்த முன்னோர்கள் ஆண் வழி அந்த ஜீன்ஸ், அந்த பரம்பரை அலகுகள், இதன் மூலம் அந்த தொடர்புகள் நிச்சயமாக வருகின்றது என்பது உண்மைதான். அதாவது பேரப்பிள்ளையை பார்த்தால் உடனே அயலவர்கள் கூறுவார்கள், அவருடைய பேரனரை பார்த்தது போன்று இருக்கும் என்பார்கள். அல்லது தந்தையை போன்று இருக்கின்றார்கள், குணாதிசயங்கள் இருக்கின்றார்கள் என்பார்கள். இது அந்த பரம்பரை ஜீன்ஸில் இருக்கின்ற தொடர்பு, இது உண்மைதான். அந்த சந்ததியின் ஊராக, அதாவது ஒரு சிலர் சொல்வார்கள், பார்த்தீர்களா பாட்டனரை போன்று பேரனாரும் சாதிக்கின்றார்கள், அந்த குணம் இருக்கின்றது, அந்த வைத்திய பரம்பரை வந்திருக்கின்றது, அந்த இன்ஜினியரிங் துறை வந்திருக்கின்றது என்பதெல்லாம் அந்த தொடர்பு இருக்கின்றது என்பது நிச்சயம் உண்மை. அதாவது ஆன்மா ஒன்று மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அதே கிரக நிலையில் தான் பிறக்க வேண்டுமா அல்லது மாற்றங்களும் ஏற்படக்கூடும்? நிச்சயம் அதாவது குணாதிசயங்கள் இருக்கும். ஒருவேளை அந்த கிரக நிலையில் கூட 100க்கு 50-60% நான் இந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டேனே அது போன்றும் அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களையும் தீர்த்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினம் நேர்காணல் பகுதியோடு இணைந்திருந்த சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றையனோடு இணைந்திருந்த முதலாவது நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கிய முபாரக் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ஜெயமன் அவர்களுக்கும், அதே போல ஒப்பனை கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த தைத்திருநாள் ஆரம்பம் உங்கள் அனைவருக்கும் ஐயா கூறியது போல அவருடைய வாக்கு வேத வாக்காக கருதுகிறோம். எமது இலங்கை நாட்டு மக்களுக்கு செழிப்பான ஒரு வருடமாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்று நிறைவு செய்கிறோம். வணக்கம்.